ஆயிடுச்சு. எப்ப தெரியாது. எத்தனையோ காரணங்கள் சொல்லுவாங்க, எத்தனையோ பொய்கள் சொல்லுவாங்க கல்யாண காலத்தில். அதெல்லாம் வந்து எடுத்துக்கிற கூடாது, அதனால அதை விட்டுட்டாங்க. ஒண்ணு, சப்போஸ் இந்த கன்னியா சுருக்கம் தசரதனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு நம்ம வச்சோம்னா தசரதனுடைய கேரக்டர் அவுட் ஆயிடுது. ஏன்னா தசரதன் விளையாட்டுக்காக கூட பொய் சொல்ல மாட்டான்னு காளிதாசன் சொல்றான். வாய்மையும் மரபம் காத்து மண்ணுயில் திறந்த வள்ளன்னு சொல்றான். இந்த விஷயம் உண்மையாக இருந்தால் ரெண்டு வரவே தேவையில்லை. இது ஒரே விஷயத்தை சொல்லி தசரதனை மடக்கி இருக்கலாம், மடக்க முடியல அவங்களால. ஏன்னா அது கிடையாது. அந்த மாதிரி இல்லை. கம்பன் படி, வால்மீகி படி அது எஃபெக்ட்லெஸ். அது வந்து ஒரு எஃபெக்டும் கிடையாது. அதுதான் அவங்க சொல்ற சமாதானம். எஃபெக்ட்லெஸ் அப்படிங்கிற சமயத்துல வால்மீகி எதற்காக இந்த கன்னியா சுத்தத்தை அறிமுகப்படுத்திருக்க? செல்லன் பொல்லார் வந்து அதையும் சொல்றான். ஏன் இதை கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்றப்ப அவன் சொல்ற ஒரு காரணம் என்னன்னா, ராமன் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்க்கறான் பரதன்ட்ட, இந்த மாதிரி விஷயம் நான் காட்டுக்கு தானே போகணும், நீ எதாவது இருக்கணும்னு சொல்லி அவன் மசியவே மாட்டேங்கிறான். அப்ப அவனை சமாதானப்படுத்துறதுக்காக, அப்பா உங்க தாத்தா வந்து உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி வரம் கொடுத்துருக்காங்க, அதனால நீ விட்டுன்னு சொல்றான் அப்படின்னு வால்மீகி வருது. இதைத்தான் அவங்க சமாதானம் சொல்றாங்க. ஆனால் இந்த விஷயம் ராமனுக்கு எப்ப தெரிஞ்சது? அது ஒரு விஷயம் இருக்குல்ல. ராமன் வந்து கடைசியில சித்திரகூட பருவதத்துல திருப்படி சூட்டு பண்ணல கடைசியா போற சமயத்துல பரதன் சொல்றான். கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா வேற எந்த ஆர்குமெண்ட்டுக்கும் பரதனுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். நான் இங்கதான் உட்காந்துருப்பேன்றான். நான் இங்க உட்காந்துக்கிறேன், யாரும் ஆளட்டும் அப்படின்றான். நான் போக மாட்டேன். அவனை எப்படி சமாதானப்படுத்துறது? அதுக்காக கடைசியில இந்த ஆயுதத்தை பிரயோஜனப்படுத்தினாங்க ராமன். அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? அது ஒரு கேள்வி இருக்கு. சப்போஸ் அவங்க என்ன சமாதானம் சொல்றாங்கன்னா, இதை வந்து சித்திரகூட பருவத ராமன் வந்து காட்டுக்கு போற சமயத்தில் சுமந்திரன் சொன்னான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அப்புறம் பண்ண மேக்கப் தான். முதல்ல ராமனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு ராமனே இல்லை, அப்பவே ஒத்துக்கூடாதுல்ல. தசரன் சொல்றப்ப என்னப்பா நீங்க கைகைக்கு அந்த மாதிரி ஒரு வரம் கொடுத்துட்டு எனக்கு போய் நீங்க பட்டம் சொல்றீங்களே, நான் பரதனை கூப்பிடுங்க பட்டம் சொல்லிக்கணும்ல, சொல்லலையே. அப்ப அவனுக்கு தெரியலப்ப. எப்ப தெரிஞ்சதுன்னா சுமந்திரன் தான் சொன்னதாக இவங்க சொல்றாங்க. ஆனா வால்மீகில எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எந்த எவிடன்ஸ் இல்லை சுமந்திரன் சொன்னாங்க. ஆனா உரையாசிரியர் பூரா சுமந்திரன் சொன்னதாக சொல்றான். எப்ப சொன்னாங்கன்னு சொல்லல. ஆக இந்த குழப்பத்தினாலதான் கம்பன் பார்த்தான், அப்பா நமக்கு இந்த கன்னியாகுமரி வேணாம். கல்யாணத்தின் போது சொல்லப்படுகிறது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்க கைகைக்கு வரம் கொடுத்ததும் போரின் போது சொல்லப்பட்ட 2 வரம் இருந்தன. அதை மட்டும் ஏன் இவ்வளவு பிடிக்கணும்? போரின் போது சொல்ல அதுல ஒரு விசேஷம். போரின் போது சொல்லப்பட்ட வரங்களை எனக்கு கொடுன்னு கேட்கிறாங்க. அதை நீ முதல்ல என்ன செஞ்சுட்டா, நான் கேட்கறத கொடுப்பியா அப்படின்னு கேட்டான். அது ரொம்ப டிப்ளமேட்டிக்கா கைகை ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் பண்ணான். முதல்ல எடுத்தோடனே சமராச யுத்தத்துல இருந்து எனக்கு வர முடியும் கேட்கல. முதல்ல என்ன சொன்னா, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றலையா? அவன் இருக்கேன் சரின்ட்டான். வெள்ள நெடுஞ்சீரர் மின்னின் மின்ன நிற்கான், வள்ளல் ராமன் மைந்தன் மீது ஆணை அப்படின்னு சொல்லிட்டான். அப்பதான் கடைசியா சிரிச்சது. அது சிரிக்கவே இல்லையா? வெள்ள நெடுஞ்சீரர் மின்னின் மின்ன நிற்கான்னு சொல்றான் கம்பன். அப்ப அவன் என்ன சொன்னான், முதல்ல எடுத்த உடனே என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றுவியா? அவன் என்ன சொன்னா, நீ யாருன்னு யார் உன்னை வந்து இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லு, நான் உன்னை கொண்டுருப்பேன். தப்பே பண்ணாத நான் கொள்ள சொல்லிட்டு கொள்கிறேன். எப்படி தப்பே பண்ணாத இருந்தாலும் நீ கூட சொன்னா நான் கொண்டுருப்பேன். யார் உனக்கு இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணாங்கன்னு சொல்லு, நான் உடனே செஞ்சிடறேன்னு என்னென்னமோ வாக்குவார் அந்த உலக இருக்கும் இல்லையா சொல்லிட்டான். அப்ப அவன் என்ன செஞ்சுட்டா, எனக்கு பண்டைய 2 பகிர்ந்து அளிப்பது, நீ அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப என்னாச்சுன்னா தசரனுக்கு 2 கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சொன்னதை செய்யறேன்னு சொல்லிவிட்டான் முதல்ல, அப்புறம் கேட்டது கொடுத்தான். அந்த கேட்டதை வந்து 2 வரதை கேட்டாங்க. இப்ப 2 ஆயிடுச்சு, 2 கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. இதே கமிட்மெண்ட் தான் ராமனு பின்னால சொல்றான். கைகை சொன்னாலும் அவன் சொல்லல, அது பிரச்சனை இல்லை.
நான் வந்து கைகையிட்டு முன்னோரில் காலம் என்னே போகின்றேன் விடையை கொண்டு வந்துட்டேன். இது நான் சொன்னது. அவன் சொன்னான்னா அதில் வேற சமாச்சாரம். நான் சொல்லிட்டு வந்துட்டு என் பேச்ச நான் மாற மாட்டேன். அதான் இடையில சொல்லிட்டாங்க. அம்மா சொன்னாரு அப்பா சொன்னாரு விட்டுறப்பா, நான் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருவேன். மின்னொழில் காலம் என்றே போகின்றேன் விடையை கொடுத்தேன் அப்படின்னு வந்துட்டேன் நான். அப்ப நான் சொன்னது பற்றி தான் நான் நடக்கணும். ஒரே ஒரு சொல்லுதான் எனக்கு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அவன் வந்து முதல்ல வந்து சொன்னது, இப்ப வந்து தசரதன் வந்து கமிட் பண்ணது வந்து அந்த 2 வரத்தை அவன் முதல்ல கேட்கல. ரொம்ப சாமர்த்தியமா என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்று அப்படின்னு சொன்ன பிறகு என்ன உன்னுடைய விருப்பம்னு கேட்கிறான். அப்ப இந்த 2 வரத்தை கேட்கிறான். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வரத்தை பத்தி பிரச்சனை இல்லை, இப்ப அவன் கேட்ட விருப்பம் தான். அயோத்தியா காண்டத்துல தன்னிடம் விடை பெற்று வனம் போக வந்த லக்ஷ்மணனிடம் சுமத்திரை பின்வருமாறு வான்மீகத்தில் கொடுக்கிறார். ராமம் தசரதம் வித்தி மான் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடகின் வித்தி கச்ச தாக யதா சுகம். குழந்தாய் ஸ்ரீராமனை தசரதனாகவும் சீதையை நானாகவும் அதாவது தாயாகவும் எண்ணிக்கொள். வனத்தை அயோத்தி மாநகராக எண்ணிக்கொள். சௌக்கியமாக வனம் சென்று மீள்க என்று கூறுகிறார். கம்பனில் இந்த கருத்துக்களில் இடம்பெறுகின்றனவா? இருக்கு. கம்பன் என்ன செய்யறான், அப்படியே மொழிபெயர்க்கிறான். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜா அயோத்தியாம் அடமின் வித்தி கச்ச தரத. அப்படியே ஆகாததென்றால் அவ்வளம் அயோத்தி மாகாதில் ராமன் உன் மன்னவன் பையனித்தும் போகா உயிர்த்தாய் நம் பூங்குடல் செய்த என்று ஏகா இனி இவையின் இட்டமும் ஏகவென்றான். அப்படியே மொழிபெயர்க்கிறான். டைரக்ட் மொழிபெயர்ப்பது. ஆனா அப்படி மொழிபெயர்த்து விட்டுட்டு போயிருந்தா நம்ம அவனை கவிச்சேகர் சொல்ல மாட்டான். அதுக்காக அவனை என்ன செஞ்சுட்டான், ஒரு அடிஷன் கொடுக்குறான். அடண்டான்னு சொல்றோம் இல்லையா, ஒரு சப்ளிமெண்ட். என்ன சப்ளிமெண்ட் அது? பின்னும் பகர்வாள். பின்னும் பகர்வாள் இந்த ஒரு சப்தம் அதுதான் போட்டார். பின்னும் பகர்வாள் அது வால்மீகியில் இல்லாத விஷயம். பின்னும் பகர்வாள் மகனை இவன் பின் செல் தம்பி என்னும்படி அன்று அடியாரின் ஏவல் செய்தி. இதுவரை நல்லதுதான். இது வால்மீகத்துல இருக்கு, வேற இடத்துல இருக்கு. வால்மீகத்திலையும் அவன் வந்து நீ வந்து வேலையாளத்தான் போகணும்னு சொல்ற விஷயம் வந்து வால்மீகத்துல இருக்கு. ஆனா இந்த இடத்துல இல்லை. ஆனா கம்பெனி இந்த இடத்துல போட்டுக்கிறாங்க, அடியாரின் ஏவல் செய்தின்னு போட்டுறான். ஆனா அதுக்கு அப்புறம் வர சமாச்சாரம் வால்மீகத்துல இல்லை. மண்ணும் நகருக்கே இவன் வந்துட்டேன் வா அதுக்கென்று முன்ன முடியுன்றார். அது வந்து வால்மீகத்துல இல்லாத விஷயம். இவன் தான் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் இந்த பசங்களை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2 பாட்டு தான் சுமந்திர பேசுறான். 10,368 கம்பராமாயண பாடல்கள்ல 2 பாட்டு தான் சுமந்திரிக்கு கொடுக்கப்பட்டது. அதற்காக அவளுக்கு பட்டம் கட்டுறா கம்பன். சொல் மாண்போடு அன்னை சுமத்திரை. சொல் மாண்பு எப்படி வந்தது? இந்த 2 பாட்டுல சொல் மாண்பு வந்துருச்சுன்னு சொல்றான். எப்படி வந்தது பார்ப்போம். பிரம்மாஸ்திரம் விடுறான் இந்திரஜித்து. அதுல லக்ஷ்மணன் கீழே விழுந்துடுறான். அதை பார்த்து ராவணன் மயங்கி விழுந்துடுறான். ராவணன் என்ன செய்யறான், இந்த காட்சியை வந்து சீதைக்கு காண்பிப்போம், அப்போவாது மனசு மாறுவா அப்படின்னு சொல்லி புஷ்ப விமானத்துல மேல வச்சு சீதையை பார்க்க சொல்றான். சீதை பார்க்கிறான். பார்த்தா ராமன் இறந்து கிடக்கிறான். அவளுடைய கன்செப்ஷன் படி ராமனும் விழுந்து கிடக்கிறான், சீதை விழுந்து கிடக்கிறான், லக்ஷ்மணன் விழுந்து கிடக்கிறான். சீதை பார்த்துட்டு லக்ஷ்மணனை பார்த்து கதறான். என்ன கதறா அவ? லக்ஷ்மணா, நாமெல்லாம் காட்டுக்கு வர்ற சமயத்துல உங்க அம்மா வந்து உன்னைய ராமன் வந்தா நீ வா, இல்லாட்டி முன்னால செத்து போயின்னு சொன்னாலே அதன்படி நீ செத்துட்டியா? நேதா இளையோய் விதியார் விளைவால் போதா நெறி எம்மோடு போதுருனால் மூதானவன் முன்னம் முடிந்துடு என்னும் மாதா உரையின் வழி நின்றனையோ அப்படின்னு கேட்கிறார். இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இந்த ஆசீர்வாதத்தை சுமத்திர லட்சுமணன் சொல்ற சமயத்துல சீதை அங்க இல்லை. அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அவளுக்கு எப்படி தெரியும்? இது எப்படி சொல்றா கரெக்டாவ? அப்படின்னா 13 வருஷமா ராமன் இந்த விஷயத்தை சீதையிட்ட சொல்லி சொல்லி அழுதுருக்கணும். சுமத்திர இந்த மாதிரி
பண்ண, சின்னவன் இந்த மாதிரி சொல்லி வழி அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதா. சீதை மனசுல அது அப்படியே பட்டு போச்சு. கனவு இறந்தாங்க கூட பார்க்காம குழந்தை இறந்தாங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்தை ஞாபகத்துக்கு வந்தது அவருக்கு. அப்ப எந்த அளவுக்கு சுமத்திரை வந்து எஃபெக்ட் அந்த சுமத்திரையுடைய சொல். அதனாலதான் சொல்லும் மாண்புடைய அன்னை சுமத்திரைன்னு சொல்ல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. கம்மன் அவ்வளவுதான் இருந்தது, பேஸா தான் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஐயா, ராவணனால குல துரோகி, இன துரோகி, சகோதர துரோகின்னு அடித்து விரட்டப்பட்டவன் விபீஷணன். ஆனா 2ஆம் நாள் போர்ல கும்பகர்ணனை சந்திக்கிறதுக்காக போர்க்களத்துக்குள்ள போறான் விபீஷணன். அப்படி போற சமயத்துல கும்பகர்ணன் விபீஷணன் சந்திப்புல பின்னாடி இருக்கக்கூடிய அரக்கர் சேனையெல்லாம் கை கூப்பினதா கம்பன் சொல்றாங்க. சேனை கடல் எல்லாம் கரங்கள் கூப்பன். இது எப்படி மன்னன் எப்படியோ மக்கள் அப்படிதானே, அது எப்படி ராவணனுக்கு பிடிக்காது, அந்த சேனைக்கு பிடிச்சிச்சு? அரசாங்கத்துல 2-3 முறைங்க. கோசலத்தில் இருந்த அரசாட்சி முறை வேற, கிருஷ்ணகிரியில் இருந்த அரசாட்சி முறை வேற, இலங்கையில் இருந்த அரசாட்சி முறை வேற. கோசலத்துல மன்னனை எதிர்த்து பரீட்சை பண்ணலாம். தசரதன் கட்டளை இட்டான், ராமனை காட்டுக்கு போய் சொல்லி நாங்களும் காட்டுக்கு போவோம். நாங்க எதுதான் மன்னனை வந்து அவனுடைய சொல்படி கேட்கல. அது சிவில் டிசோபீடியன்ஸ், ஒத்துழையாமை இல்லைன்னு. ஏன்னா அவன் சொன்னபடி கேட்கல. இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீ வந்து காட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் காட்டுக்கு போயிடுவோம். அப்ப அந்த காடெல்லாம் நாடாகும், இந்த நாடெல்லாம் காடாகும் அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க. இது சிவில் டிசோபீடியன்ஸ் தான். அந்த சுதந்திரம் கோசல நாட்டில் இருந்தது, கிருஷ்ணகிரியிலையும் இருந்தது. கிருஷ்ணகிரியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. எப்படி தெரியுதுன்னா, ராமன் வாலிபதம் முடிஞ்சு பிரசரவண மலையில போய் உட்காந்துருக்கான். அப்ப சுக்ரீவனுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போறேன்றான். அப்ப அனுமன் என்ன சொல்றான், ஏன் வேலை முடிஞ்சது, சுக்ரீவனுக்கு நாட்டையும் வீட்டையும் மீட்டு கொடுத்துட்டேன் நான், இனிமேல் நான் உங்களுக்கு தான் அடிமை அப்படின்னு சொல்றான். அப்ப ராமன் என்ன சொல்றான், இப்ப பாரு, இப்பதான் நீ வந்து கிருஷ்ணகிரியில இருக்கணும், இனிமே தான் நீ கிருஷ்ணகிரியில உனக்கு வேலை ஜாஸ்தி. ஏன்னா புதிதாக ஒரு ஆட்சி வன்முறையினால் மாற்றப்பட்டால் அங்கே ஏற்கனவே அந்த இருந்த அரசனுக்கு ஜென்வினா இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் வந்து கீழே அப்படி நீர்புத்த நெருப்பாதான் இருப்பாங்க. நீ எப்ப நீ லேசா ரிலீஸ் பண்றியோ அப்ப மேல வந்துருவாங்க. அப்ப அவங்கள வந்து நீ வந்து சமாளிக்கணும். 3 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒண்ணு, புதுதாக வந்த அரசாங்கத்துக்கு டோட்டலா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பழைய அரசாங்கத்தின் மேல ஒரு காதல் இருந்துட்டே இருக்கும். மெஜாரிட்டி வந்து போன மாதிரி தான், இங்கிட்டு போக மாட்டான், அங்கிட்டு எது சப்போர்ட்டோ அதை ரொம்ப போயிடுவான். ராமன் என்ன சொல்றான், எப்பவுமே நீ என்ன செய்யணும், இந்த நடுநிலையோட இருக்கிறவங்க ஓம்பக்கம் சேர்த்துக்க. ஓம்பக்கம் சேர்த்துட்டீங்கன்னா நீ மெஜாரிட்டி ஆயிடுவா, அவங்கெல்லாம் மைனாரிட்டி ஆயிடுவாங்க. அதனால நீ அவசியம் இப்பதான் போகணும் அப்படின்றான். இது வந்து கம்பெனில கிளியரா இருக்கு. இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றது பின்னால பாக்குறோம். லக்ஷ்மணன் கோபத்தோட வர்றான் இல்லையா, கிருஷ்ணகிரிக்கு வர்றான் இல்லையா, அப்ப வந்து பேசுறான், தார வர்றான், எல்லாரும் வந்து பேசுறாங்க. இந்த பேச்சு வந்து அரண்மனைக்கு போற வழியில தெருவில் நடக்குது. அப்ப அனுமன் சொல்றான், இந்த மாதிரி நம்ம இங்க தெருவில் நின்று நம்ம பேசிக்கொண்டோமானால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இந்த வாக்குவாதம் நமக்கு வேண்டாதவர்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப இது நல்லதில்லை நமக்குன்னு 4 மாசம் கழிச்சு சொல்றான். அப்ப அந்த 4 மாசம் கழிச்சும் கூட லேசா இந்த சிம்மரின் டிஸ்கண்டென்ட் இருந்துகிட்டே தாங்க இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப கிருஷ்ணகிரியில ஒரு மாதிரி இருந்திருக்கு. இப்ப இலங்கையில சுத்தமா கிடையாது, சப்ரஷன் தாங்க. எவனும் அங்க ஒண்ணும் செய்ய முடியாது. உதாரணமா சொன்னோம்னா, சூர்பனகை என்ன சொல்லி மிரட்டுறான், என்னுடைய மூக்கை மூக்கு அறுபட்டது அப்படின்னு எவன் போய் எங்க அண்ணன்கிட்ட சொல்றானோ அவனை நாக எடுத்துருவான். அவ்வளவு தூரம் பயங்கரமான ஒரு அடக்குமுறை. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். அது மட்டும் இல்ல, 2 பேரு போருக்கு போறான். இந்திரஜித்துக்கு போற போர்ல இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடியாந்துடுறாங்க.
மறுநாள் 2 பேரும் போருக்கு போறேன்னு சொல்றான். அப்ப ஒற்றர்கள் என்ன செய்யறாங்க, இந்த 2 பேரும் நேற்று இந்திரஜித்தை விட்டுட்டு ஓடியாந்தாங்க, இப்ப இவங்க போருக்கு போறேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ராவணன்ட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ ஆளுக்கு இருந்திருக்கான் போட்டு கொடுத்துருக்கான். அப்ப ராவணன் என்ன சொல்றான், இந்த 2 பேரும் மூக்கு அறுத்து போருக்கு பயந்தவரோட ஊர் பூரா விடுறா அப்படின்னு, சுத்தி விடுறா, நகரவனை விடுறா அப்படின்னு. இப்போ மாலையவன் குறுக்க வர்றான். ஏன்னா ஒரு நாளைக்கு போருக்கு போனவன் திரும்பி வந்தா மறுநாள் போருக்கு போகிறான். இவனே ராவணன்டே கேட்கிறான், இவன் ஒரு நாள் போயிட்டு வந்தவன் தானே, அதுதான் புத்தி காமிக்கிறேன். ஒரு நாள் போயிட்டு வந்து மறுநாள் போகக்கூடாதா? அப்படி ஒரு நாள் போயிட்டு வந்தவனை எல்லாம் மூக்கிறதுன்னா இலங்கையில பாதி பேருக்கு மூக்கே இருக்காரு அப்படின்னு. அப்ப அதுதான் இளைஞனுடைய நிலைமை. இந்த நிலைமையில ராவணன் ஒரு பாலிசி எடுக்கிறான், விபீஷணன் துரோகி அப்படின்னு சொல்றான். ஆனால் அப்படி எல்லா மக்களும் ஒத்துக்கொண்டதாக இல்லை. கப்பல்ல அதுக்கு நிறைய சான்றுகள். ஒரு சின்ன உதாரணம் சொல்ற, கும்பகர்ணன் எழுப்புறாங்க. அந்த எழுப்புற ஆளுக வந்து என்ன சொல்லி எழுப்புறா, உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வலான் இறங்குகின்ற திருக்கான் எழுந்தராய் கரடு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் இடிக்கிறது உறங்கு. அது வந்து ராவணன் விரதம் இல்லையா? ராவண விரதம் தான் அது. ஆனா அவங்க வெளிப்படையா சொல்ல முடியாது. இந்த மாதிரி இடிக்கிறப்பதான் சொல்ல முடியும், குத்துறப்பதான் பாட்டு பாட முடியும். வெளியில போய் பிரமாணமா அழைப்பாக்கு மாதிரி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால அவங்க பேசாம இருந்தாங்க. அதே மாதிரி விபீஷணன் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ராவணன் சரி, ஆனா வேற யாரும் அதை ஒத்துக்கல. ராவணனுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களே ஒத்துக்கலையே. கும்பகர்ணன் ஒத்துக்கல, மாலியவான் ஒத்துக்கல. மாலியவான் விபீஷணனை வந்து அப்படியே தெய்வம் மாதிரி கும்பிடுறான். நம்பரத்து அடங்கும் மைய நாவினால் பொய்யிலாதான் கும்பர் மந்திரிக்கு மேலாய் ஒரு முழம் உயர்ந்த ஞான தம்பின்னே சொல்றான். மாலியவான் வந்து விபீஷணனை பத்தி சொல்றான். அவன்கிட்டே தான் சொல்றான், வேறாட்டி சொல்றது இல்லை. அப்படி சொல்லிட்டு அவன் போறான். கும்பகர்ணன் ரொம்ப கிளியரா சொல்றான், கையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து இவன் ஐயர் மைய தம்பியோட அளவுடாத உயிரம் நேர சொல்றான், தைரியமா சொல்றான். அவன் யாரும் பயப்படலாம், அவன் போயிட்டான். அடுத்தது தானியமாலி, அதிகாரியினுடைய அம்மா. தானியமாலின்னு அதிகாரியினுடைய அம்மா ராவணனுடைய காதல் மனைவி, மண்டோதரி முறைப்படி மணந்த அரசி. இவ வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு பிறந்தவன் அதிகாயம். பிரமாதமான வீரன் அதிகாயம். அதிகாயம்னா பெரிய உடம்புடையவன்னு அர்த்தம். அவன் ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, அவன் மேல நிறைய அம்புகளை போட்டு லட்சுமணன் அப்படியே தொலைச்சி எடுத்துருந்தான். எந்த அளவுக்கு தொலைச்சி எடுத்தாலும் அவன் வந்து அசர்றதே இல்லை, அம்பு போட்டுட்டே இருக்கான். அவன் அம்பு போட்டுட்டே இருக்கான். எப்படின்னு கேட்டப்ப ரொம்ப எழுதுனா, பின்னின்றார் முன்னின்றாரை பார்க்கலாம் பெற்றித்தார். செயல போய் பார்க்க வேண்டியதில்லை, இவன் ஜன்னல் சாகர தரிசனம் மாதிரி பார்க்கலாம். அப்படிப்பட்ட வீரன் அவன் செத்து போட்டான். தானியமாலி வந்து கதறான் ராவணனுக்கு முன்னாடி, என்னையே யோசிச்சுட்டு இருக்கிற, இன்னும் எதையா சிந்தித்து இருக்கின்றாய், எங்கிருந்த கோதையார் வேலையிருக்கிற பட்டாரை பூவாயோ சீதையால் வருவ இன்னும் சிலவையோ பேதையாய் காமம் பிடித்தாய் பிழைப்பாயன் டைரக்டா அட்டாக் பண்றான். அப்ப சொல்றாவ, உம்பி உணர்வுடையான்னு சொன்ன உரை கேளாய். விபீஷன் சொன்ன நீ கேட்கல, உம்பி உணர்வுடையான்னு சொன்ன உரை கேளாய், நம்பி குலக்கிழவன் கூறும் நயம் போராய், கும்பகர்ணனையும் கொல்வித்து என் மகனை அம்புக்கு இரையாக்கி ஆண்டாய் அரசையான்னு திட்டான். அப்ப அவன் ஒண்ணும் மறைச்சு வைக்கல, டைரக்டா தான் திட்டான். சரி, விபீஷனை கண்டபடி திட்டவன் இந்திரஜித். என்னென்ன திட்டான், என்னையே நீ போயிட்ட சித்தப்பா, என்னப்பா நீ அங்க போயிருக்கிறியே, நாங்கெல்லாம் செத்து போயிடுவோம். செத்து போன பிறகு உனக்கு அரசாடுறதுக்கு எந்த அரக்கா இருப்பான், ஆரோடர் அரக்கரையா அரசி வீட்டு இருக்கு ஐயா அப்படின்னா. நாங்கெல்லாம் மானத்தோட வாழ்றோம். இன்னைக்கு தேவரெல்லாம் எங்களை பார்த்து பயப்படுறான், இனி உனக்கு என்ன மானம் எங்களோட அடங்கிட்டு அப்படின்னா. அப்படி பேசின இந்திரஜித்து என்ன செஞ்சான், கடைசியில அவன் பிரம்மாஸ்திரம் விட்டான், ராமனை சேர்த்துதான் விட்டான். ஆனா ராமனை ஒண்ணும் பண்ணல. நாராயணேஸ்வரம் விட்டான், அது லக்ஷ்மணன் போய் சுத்திட்டு போயிடுச்சு அது பாட்டுக்கு. அப்பதான் அவன் நினைக்கிறான், வந்தவன் யாரு, மானிடன் அல்லன், தொல்லை வானவன் அல்லன்,
மற்றும் மேல்நிமிர் முனிவன் அல்லன் இப்ப தெரிதி சித்தப்பேன் வீடனன் வெயில் சொன்ன யான் எனது என்னல் இருந்தார் என்னொரு ஒருவன். அப்ப சொல்றான், இந்திரஜித்தே சொல்றான், இவ்வளவே போவானே ராவணனே கடைசியில் ஒத்துக்கிட்டான்ல. கடைசி நாள் யுத்தத்தில் ஒரு சக்தி ஆயுதத்தை விடுறான். ராமன் என்னென்னமோ பண்ணி பார்க்கறான், அது உடைய மாட்டேங்குது. ஓம்னு சொல்லி ஒரு ஓம்கார சத்தம் கொடுக்குறான், அது பொடிப்பொடியா போயிடுது. அப்பதான் யோசிச்சு பார்க்கறான், சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரமெல்லாம் அடுகின்றான், தவணோ எல்லில் செய்து முடிக்கும் தவணல்லன், இவனோதான வேத முதல் காரணன். இந்த ஞானம் எப்படி வந்தது? அவனே சொன்னான், அண்ணால் வீடனார் சொல் நடைபெற்றான். அதனால அவனுக்கு வந்தது, அவனுக்கு அந்த செய்தி அவனுக்கு வந்தது. அதனால எல்லாருமே யாரும் ஒன்றும் குறையல, எல்லாருக்கும் அந்த டிஸ்டன்ட் மனசுல இருந்துகிட்டே தான் இருந்தது. ஓப்பனா அவங்க சொல்லலையே தவிர அப்படின்னு. ரைட். இப்ப தம்பி கேட்டாரு, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படி கை விட்டுனா? இது அரசனுக்கு எதிரி இல்லவா? ரைட். ஒரு சின்ன உதாரணம், ஆறுமுகனாவனுக்கு ராமலிங்க சாமிகளுக்கு ஒரு கேஸ் நடந்தது. ராமலிங்க சாமி மேல கேஸ் போட்டாரு ஆறுமுகனாவன். என்ன கேஸ் அங்க அப்புறம் பார்ப்போம். கோர்ட்ல ஆறுமுகனார் உட்கார்ந்துருக்காரு, ராமலிங்க சாமி உள்ள வந்தாரு. ஆறுமுகனாவன் எந்திரிச்சிட்டாரு. காந்தி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் லண்டனுக்கு போனாரு. அவர் ஆஃப் நேக்கட் பக்கெட் தான், அப்படியே தான் போனாரு. பேச்சு தோல்விதான். ஆனா இருக்கிற அத்தனை ஐசிஎஸ் ஆபீசர்ஸ் எந்திரிச்சு கும்பிட்டான். விருந்து கும்பிடணும், கூட வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா கும்பிட்டாங்க. ரோம சாம்ராஜ்யத்துல ஸ்பார்டகஸ்னு ஒருத்தன் வரான். ஸ்லேவ் ரெபல்லியன் சொல்லி ரோமன் ஹிஸ்டரியில் ரொம்ப ஃபேமஸ். ஸ்பார்டகஸ்ன்னு சொல்லி சும்மா கிளேடியேட்டரா இருந்தவன், விளையாடிக்கிட்டு இருந்தவன். அவன் அடிமைகளுக்கெல்லாம் ஒரு தலைவனாக்கி 72,000 பேரை வச்சுக்கிட்டு ரோம சாம்ராஜ்யத்தை ஆட்டி படைச்சான். அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியல. ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல இருக்கிறான்னு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச உடனே அந்த கிராமத்தை சுத்தி வளைச்சுட்டான். அந்த ரோமன் ஆரம்பி சுத்தி வளைச்சிட்டு எல்லா ஆம்பளைங்களும் உள்ள வாங்க அப்படின்னா ஒரு மைதானத்துல உட்கார வச்சான். உட்கார வச்சு அந்த ரோமன் ஜெனரல் சொன்னான், இந்த மாதிரி இங்கதான் ஸ்பார்டகஸ் இருக்கான், அவன் எந்திரிக்கணும். அவன் எந்திரிச்சு நின்றுட்டானா அவனை கூட்டிட்டு போயிடுவோம், நாங்க கிராமத்தை விட்டுருவோம். ஆனா எந்திரிச்சு நிக்கல அப்படின்னா எங்களுக்கு நல்லா தெரியுங்க தான் இருக்காங்க. அதனால கிராமத்தை பூரா தீ வச்சு கொடுத்துட்டு உங்களை பூரா தீ தூக்கி போடுவோம். எது சமாதானம்? ஐ ஆம் ஸ்பார்டகஸ் அப்படின்னு அத்தனை பேர் எந்திரிச்சான். அத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர். யாரும் சொல்லிக் கொடுக்கல. யார் சொல்லிக் கொடுத்தா அவனுக்கு? இந்த மாதிரி கிரைசிஸ் வரப்போது யாருக்கும் தெரியாது. ரோமன் ஜெனரல் அப்படி கேள்வி கேட்டான். ஐ ஆம் ஸ்பார்டகஸ் அத்தனை பேர் எந்திரிச்சா. எப்படி முடிஞ்சது அது? அப்படித்தான் விபீஷணன் எப்படி முடிஞ்சது அவங்களுக்கு? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம மனசுல நிறைய எண்ணங்கள் என்றோம், ஆனா சொல்றப்ப கொஞ்சம் தான் சொல்றோம், செய்யறது அதோட பொறுத்தலாம் செய்யறோம் இல்லையா? 100 எண்ணம், 30 சொல்லு, 10 செய்கை. அதான நம்மளோட வழக்கம். நிறைய நினைப்போம், அப்புறம் நிறைய பேசுவோம், செய்யறப்ப சுருக்கிடுவோம். இப்ப அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. அந்த அரக்கர்கள் கும்பிட்டாங்க இல்லையா, அது 10. அப்ப அதுக்கு முன்னால அதை பத்தி யோசிச்சு பேசியிருக்கணும் 30. அதுக்கு முன்னால மனசுல நினைச்சிருக்கணும் 100. அப்ப மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் விபீஷணனை பத்தி நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்திருக்காங்க. வெளியில காட்ட முடியல, காட்டக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது காட்டிட்டான் இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கும். ஒரு கேள்விக்கு பெரிய பதில். இதுதான் அந்த கேள்விகளால் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணோம். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெளிச்சங்களை நாம் அறிந்து கொள்ளாமலே இருக்கிறோம் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. இதுல மிகப்பெரிய வெளிச்சம் பேராசிரியர் ராமலிங்க. இலக்கியம் பேசும்போது ஏன் கூட்டம் வர்றதுலன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசினா கூட்டம் தானா வரும். எனக்கு என்னவோ இந்த 14 ஆண்டுகள்ல இன்னும் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாளைக்கு கூட ஒருத்தரையாவது கூட்டிட்டு வரணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்பதான் இலக்கிய அவர்
டிஜிபி அவர் பேசினதுல அதுதான் சொன்னார். உள்ளி அரங்க நிகழ்ச்சியாக இல்லாமல் இத்தனை செய்திகள் இன்னும் நிறைய பேருக்கு போகணும் அப்படின்னு தோணும். எனக்கு இருந்த ஒரே ஒரு கேள்வி, வாலிபரம் போருக்கு போகும் முன்னாடி ராமன் லட்சுமணன் கேட்கிறான், இவன் அண்ணனை கொல்றதுக்காக இங்க நம்மளை கூட்டு வந்திருக்கான், கூட பிறந்த சகோதரனை கொல்ல வந்த இவனை நாம சேர்த்துக்கிட்டு என்ன செய்ய போறோம்? இது குரங்கு சேட்டை. இது இவனோட நாம நட்பு கொண்டு அவன் விரும்புறதை செய்வது நியாயமா அப்படின்னு கேட்கிறான். அப்போ ராமன் அவருக்கு பதில் சொல்றான், இது விலங்குகளின் வேலை. இது நம்ம விலங்கு ஒழுக்கத்தை பத்தி நாம ரொம்ப பேச வேண்டாம், அது அவங்களுக்கு உரியது, அதை விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வாலி வதம் முடிந்த பிறகு அதே கேள்வியை வாலி கேட்கிறான். இன்னொருவர் மனைவி, சகோதரன் மனைவியோடு வாழ்வது சரியான, அதெல்லாம் இது நாங்க விலங்கா பிறந்துட்டோம், எங்களுக்கு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒழுக்க நெறிகள் கிடையாது அப்படின்னு உடனே ராமன் சொல்றான், இல்ல இல்ல உனக்கு அந்த ஒழுக்க நெறி இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தம்பிக்கிட்ட பேசும்போது இது விலங்குன்னா, தான் வீழ்த்திய பிறகு அது வாலிகிட்ட பேசும்போது இல்ல இல்ல நீ விலங்கு கிடையாதுன்றான். ஏன் இந்த மாற்றம்? சுக்ரீவன் வாலி ரெண்டு பேரையும் அசஸ் பண்றது, எடை போடுறது. ராமன் எப்படி எடை போட்டான், லட்சுமணன் எப்படி எடை போட்டான். ராமன் எப்படி எடை போட்டான்னா, ஒரு அண்ணன் செய்யக்கூடிய காரியத்தை வாலி செஞ்சிருக்கிறான், அதனால வாலி தப்பு. அண்ணன் செய்யக்கூடாத காரியம் அது. ஈரன் நீங்கிய சிற்றவை சொற்றனல் என்ன ஆரம் மீள்வதோர் தம்பிக்கு தன் அரசுரிமை வாரம் மீந்தவன் பரிவலன் ஒருவன் தன் தம்பியின் தாரம் வைப்பினான் என்பது எவ்வாறு தெரிவிக்கும் அப்படின்றதுல ராமனுடைய எண்ண ஓட்டம். லக்ஷ்மணனுடைய எண்ண ஓட்டம் என்னன்னா, ஒரு தம்பி செய்யக்கூடாததை சுக்ரீவன் செஞ்சுட்டான், தம்பி செய்யக்கூடாத ஒரு சுக்ரீவன் செஞ்சுட்டான், அதனால அவன் செஞ்சது தப்புன்னு இவனுடைய எண்ண ஓட்டம். சுக்ரீவனுக்கும் கூட ஒரு ஆசிலேஷன் இருந்தது. பித்தாய விலங்குனா அதுதான் சொன்னாங்க, விலங்கு மட்டும் அது பித்து குடிச்சு போய் கிடக்கிறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ராமனை பார்க்கிறான், கண்டனன், நோக்கினான், தேறினான் அப்படின்னு கம்பன் எழுதுதான். சுக்ரீவன் ராமனை அசஸ் பண்ணது. தேறினான்ங்கிறத உச்சம். தேறினான் அமருக்கெல்லாம் தேவராம் தேவரன்றே மாரியை பிறப்பில் வந்தார் மாணவர் அழகி மன்னும் ஆறுகுரு சடிலத்தானம் அவனன் என்றவளாதி வேறொரு குழுவை எல்லாம் மானுட வென்றதமானு முடிச்சிட்டான். அப்படி தேர்ந்தவன் கொஞ்ச நேரத்துல இவனுக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு மராமரத்தை எழுதி சொல்றான் இல்லையா. அப்புறம் துந்துபிளை போய் எத்த சொல்றான். அது மட்டும் இல்ல, 4 மாசமா போய் தூங்கிட்டான், நல்லா தூங்கிட்டான். தூங்குறது இல்ல, அது ஒரு மாதிரி. ஆனா என்ன செஞ்சிருக்கான் அவன், 4 மாசம் செய்யல, வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ ராமனை போய் பார்த்துருக்கலாம். பார்த்துருந்தானே இந்த பிரச்சனை வந்திருக்காரு. அவன் பார்க்கவே இல்லை, சுத்தமா அங்க போய் தூங்கிட்டான். சரி, அதெல்லாம் முடிஞ்சு ராமன் எல்லாம் பண்ணி முடிச்சு யுத்தத்துக்கு போறாங்க இல்லையா, அங்க போய் சும்மா இருந்தானே நேர ராவணன் இந்த இருக்கிற அப்படின்னு உடனே பாஞ்சிட்டான். திருப்பி வந்தோடனே ராமன் ரொம்ப கண்டிக்கிறான், நீ என்ன அரசராணி, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா அங்கேயே சுக்ரீவனுடைய மனப்பான்மையில காட்டிலே கல்வியில் வேந்தன் செய்தனை காட்ட மாட்டேன், நாட்டிலே குணார் செய்த நன்மையை நாய்க்க மாட்டேன், சும்மா வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படலாம். ஆனா இந்த மகுடபங்க படலத்துக்கு அப்புறம் சுக்ரீவன் நல்லா மாறி, அதுக்கப்புறம் வார் நடத்துறதுல அவனுக்கு ஈக்குவலா எவனுமே வரல. தூது அனுப்பணும்னு சொன்னா ரைட் தூது அனுப்ப அப்படின்றான். கும்பகர்ணன் வர்றான் போர்க்களத்துக்கு, விபீஷணன் கேட்கிறான், அவன் ராமன் சொல்றான். ராமன் கேட்கிறான், யாரா இவ்வளவு பெரிய உருவமா இருக்கான், ஒரு தோல் இருந்து ஒரு தோலை பாடுறதுக்கே படநாளாகும் போல இருக்கு அப்படின்றான். அப்ப விபீஷன் சொல்றான், எனக்கு அண்ணன் ராவணனுக்கு தம்பி சீதையுடனும் சொல்லி எத்தனை தடவை சொல்லி பார்த்தா கேட்கல, அதனால திரும்பி உனக்கு முன்னால வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னான். அப்ப முதல் ரியாக்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சுக்ரீவன் தான் கொடுக்குறான். அப்படிப்பட்டவனாக இருந்தால் நாம் அவனை சேர்த்துக் கொள்ளலாம். இவன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால விபீஷனை சேர்த்துக்கிற கூடாதுன்னு சொன்னவன்.
முதல்ல ரொம்ப அப்போஸ் பண்ணுவேன். இப்ப அவனே அதே விபீஷணன் சொன்னான்னு சொல்லி கும்பகர்ணனை சேர்த்துக்கலான்னு சொல்றான். அப்ப அவனுடைய வாங்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, சுக்ரீவன் வாலியில 2 இஷ்யூஸ் இருக்கு. ஒண்ணு நாடு, நாட்டை விட்டு அவன் துரத்திட்டான். இன்னொன்னு வீடு, அவன் மனைவியை பிடிச்சிட்டான். இந்த நாட்டை பரிவர்த்தனை பண்றது, அவன் வீட்டோடு துரத்துனது, அதெல்லாம் வந்து ராமனுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வாலிதான் அதுக்கு அரசன், அவன் தான் மூத்தவன், அவனுக்கு தான் அரசு உண்டு. அவன்கிட்ட அவன் நல்லா நடத்தலன்னா துரத்துறதுக்கு அவனுக்கு உரிமை உண்டு. அதை வந்து சமாதானப்படுத்திக்கலாம். ஆனால் தம்பியினுடைய தாரத்தை எடுத்துக்கிட்டா அப்படிங்கிறது வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான் ராமன். எந்த காலத்துல யார்கிட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். அதனாலதான் நான் முன்னால ஒரு பாட்டு சொன்னேன், ஈரம் நீங்கி சிற்றவை சொற்றலைன்னா அப்படிப்பட்டவன் வந்து தன்னுடைய தாரத்தை, தம்பியினுடைய தாரத்தை வீணாங்கிறது எப்படி முடியும்? அவனால முடிக்கவே முடியாது. எந்த காலத்திலுமே ராமன் வந்து பிறர் மனைவியை எடுத்தவனுக்கு ஆட்சி செய்யக்கூடிய அருகதை இல்லைன்னு சொல்றான். தலைவனாகக்கூடிய அருகதே கிடையாது அவனுக்கு. அதனாலதான் தலைமையோடு உன் தாரமும் உனக்கு என்று தெரியும்னு சொன்னான். தலைமையோடு உன் தாரமும் தெரியும், தாரத்தை கொடுக்குறேன்னு போனா பரவாயில்ல, தலைமையும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. காரணம் தான் அவனுடைய நோக்கம் என்னன்னா இருந்தான். ராவணனை கூட கடைசியில் இன்று போய் போக்கு நாளைவான்னு சொல்லி அவனுக்கு பெயில் கொடுத்து அனுப்புறானே, தட் இஸ் கண்டிஷனல் பெயில், நாட் அன்கண்டிஷனல் பெயில். கண்டிஷனல் பெயில் என்ன பெயில் கொடுத்தாங்க? முதல்ல சீதையை விடணும், 2வது தேவர்கள் எல்லாம் விடுதலை பண்ணணும், 3வது விபீஷனுக்கு பட்டம் சொல்லணும், 4வது நீ அவனுக்கு அடிமையா இருக்கணும். இவ்வளவு ஒத்துக்கிட்டேன்னா இன்று போய் போருக்கு நாளை வாங்கினா சும்மா சொல்லல. அப்ப எந்த காலத்திலையும் ராமன் வந்து ஒத்துக்கிற மாட்டான். காலத்தை போகணும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறவே மாட்டாங்க. ஒண்ணு இது பூரா சுக்ரீவன் பக்கம். இந்த வாலி பக்கம் வாங்க. வாலிக்கு நல்லா தெரியும் ராமனை பத்தி. அவன் ஒரு சிறந்த மகாத்மா. அவன் வந்து குறுக்க வரப்போறான் அப்படின்னு தாரை சொன்னோன்னு தாரையை திட்டுறான். அந்த மாதிரி செய்ய மாட்டான் ராமன். எம்பியும் நானும் எதிர்ந்த போரில் அம்பிடு தொடுக்குமோ அரை நாடியான்னு சொன்னவன் கொஞ்சம் யோசிச்சிருக்கான். அது தாரை நல்லா சொல்றாரு. தாரைனால கூர்மைன்னு அர்த்தம். தாரைன்னா கூர்மைன்னு அர்த்தம். அறிவு கூர்மை அவங்களுக்கு ஜாஸ்தி. இவ்வளவு நாளா சும்மா படுத்துக்கிறது இப்ப எப்படி எதுன்னு சொன்னான்? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அவனுக்கு. அந்த காரணம் ராமன் அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? பேசாம இருக்கு. நான் போய் ராமனே கேட்கிறேன், அவன் செஞ்சு சரிதான் நான் அப்படியே ராமன் வந்திருக்கலாமே, ஏன் வரல? ரைட்டு. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் சுக்ரீவனோட சண்டை போடுறப்பெல்லாம் கடைசியோட துரத்தாம விடுறதே இல்லை. அவனை துரத்தி அவனை போய் மதங்க ஆசிரமத்தை ஒழிஞ்சானே தவிர இவன் துரத்துறதை நிறுத்தல. அப்படி இருக்கிறப்ப இந்த தடவை சண்டை போடுறப்ப ஏன் துரத்திட்டு போல? அவனை துரத்திட்டு போயிருந்தானே ராமனை பார்த்துருப்பான்ல. வரட்டி போனான்னா ராமன் இங்க நின்றுட்டு தானே பார்த்துருப்பான்ல. சரி, ஒரு தடவை விட்டாச்சு, 2வது தடவை வந்தால பரவாயில்ல, மாலையை போட்டுட்டு வந்தால. அப்ப மாலையை போட்டு வர்ற மாதிரி யோசிக்கணுமா இல்லையா? என்னடா திருப்பி வர, இப்பதான் போனா அதுக்குள்ள வரானே, வேற ஏதோ சமாச்சாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பவாது இவன் திறந்துக்கணுமா இல்லையா? ஆக இவன் பக்கமும் அந்த சிரமம் இருக்கு. இதுக்கெல்லாம் மேல ஒரு பிரச்சனை என்னன்னா, வாலி அவதார நோக்கம் நிறைவேறுவதற்காக வந்தவன். அவதார நோக்கம் நிறைவேறுவதற்காக வந்தவன், அதாவது ராவண வதத்துக்காக வந்தவன். ராவண வதத்துக்காக வந்தவன் வந்து ராவணனோட எப்படி கூட்டி சேர்ந்தான்? வந்த வரவை மறந்துட்டாங்க. மறந்து அவனோட போய் கூட்டு சேர்ந்தான். இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த கூட்டில இருந்து அவனை விடுவிக்கணும். அது சத்தாலோடய விடுவிக்க முடியாது. இப்ப பிரச்சனை என்னன்னா, சப்போஸ் நம்ம வச்சுக்கிடுவோம், ராமனை சேர்த்துக்கிட்டான். அவன் சொன்னான்ல, ஏன் வந்து சொல்லியிருந்தேன்னா நான் உடனே ராவணன் போய் அவன் குடும்பம் பிடிச்சி எடுத்து வந்துருவேன் சொன்னான்ல. ரைட்டு. அப்படி சேர்ந்துருந்தான்னா இவன் போய் நேரா ராவணன் கேட்பான், ஏய் ராவனுடைய மனைவி நீ விட்டுரு அப்படின்னு. நீ என்னடா யோகியன்னு கேட்பான். நீ என்ன யோகிய? நானே ஊர்ல இருக்கிறவங்க கொண்டாடி கூட்டி வந்தேன், நீ உன் தம்பி கொண்டாடியே கூட்டி வந்திருக்க இல்லையா? முடியாது. இல்லடா நான் அவங்களோட சண்டை போடுவேன்னு சொன்னான்னா அவன் மேல இருக்கிற அந்த ஒப்பந்தம் போச்சு இல்லையா? முந்தைய துணைவன் ஓங்கர சான்று உண்டான்னு சொல்லியிருக்கான். அந்த ஒப்பந்தம் அடிபட்டு போயிடும். அப்படி இல்லாம ராமராவண யுத்தம் வந்த பொழுது ராவணன் நிச்சயமா அவனுடைய உதவி கேட்பான்.
ஏன்னா அந்த ஒப்பந்தம் இப்படி இருக்கு. அப்ப வாலி வந்து ராவணனுக்கு சாதாரணமா போய் ஆகணும். அப்படி போனான்னா என்ன ஆகும்? அவனுடைய இதய தெய்வமாகிய ராமனை எதிர்த்து சண்டை போட வேண்டி வரும். அவன் எப்படி போனாலும் இருதலை பொடி எறும்பாக ஆகிடுறான். அப்ப இதுல இருந்து விடுதலை பண்ணணுமானால் அவன் சாகணும். சாவுதான் ஒரே வழி. ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன். மகாத்மா காந்தியை பத்தி ஆர்னால்டு டாயின்கு ஒரு கருத்து சொல்றாரு. ஆர்னால்டு ஜே டாயின்கு ஒரு பிரிட்டிஷ் பிலாசபர், ஹிஸ்டாரியன். நம்ம நினைச்ச பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன். அவர் வந்து மகாத்மா காந்தி யாருக்கு அதிகமாக சேவை செய்தார், இந்தியாவுக்கு சேவை செய்தார் நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவர் என்ன சொன்னாரு, டாயின்கு என்ன சொன்னா, இந்தியாவுக்கு அவர் செஞ்ச சேவையை விட இங்கிலாந்துக்கு தான் அவர் நிறைய சேவை செஞ்சிருக்காரு அப்படின்னாரு. என்ன அப்படி சேவைன்னா, ஒரு ஆதிக்க நாட்டிலே இருந்து ரத்தம் சிந்தாமல் அமைதியான முறையிலே வெளியேறக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு அமைதியான தீர்வு காந்தியினால தான் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஆதிக்க நாட்டினுடைய ஒரு ஆடு தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் இங்க மவுண்ட்பேட்டன். அந்த மாதிரி ஒரு உறவோட அமைதியான முறையில டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் எங்கேயுமே நடந்ததில்லை. அது நடந்ததுக்கு காரணம் காந்தி தான். அப்ப ராமன் வாலிக்கு சாதகமா இருந்தானா பாதகமா இருந்தானா? சாதகமா தான் இருந்தான். ராமாயணத்துல வந்து முதல்ல பாதுகா பட்டாபிஷேகம் நடந்தது. கடைசியா ராமர் பட்டாபிஷேகம் நடக்க போகுது. இது நடுவில் இன்னொரு 2 பட்டாபிஷேகம். ஒன்று சுக்ரீவனுக்கு முடிசூட்டப்பட்டது, அடுத்து வீடனனுக்கு முடிசூட்டப்பட்டது. இப்போ இந்த 2 முடிசூட்டலையும் முன்னின்று நடத்தியவன் இலக்கு. இதற்கு இவர் 2 பேரும் முடிசூட்டுவதற்கு அடிப்படையான காரணகர்த்தாயா அப்படின்னா ராமன் தான். அப்ப ராமன் தான் முடிசூட்டாமல் ஏன் தம்பியை வைத்து முடிசூட்ட வேண்டும்? ஒரு இது மனைவியோடு இல்லை என்ற காரணத்தினாலே ராமன் முடிசூட்ட இல்லை என்றால் இங்கே இலக்கோனும் மனைவியோடு இல்லை. அப்ப இதை தவிர வேறு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கொஞ்சம் விளக்கணும். ஒரு வித்தியாசம். கிருஷ்ணகிரியில லட்சுமணன் வந்து சுக்ரீவனுக்கு முடிசூட்டினான். அப்ப ராமன் வந்து ஏன் முடிசூட்டலன்னு கேட்கிறாரு. ராமன் வந்து 14 வருஷ காலம் காட்டில் இருக்கிறதாக அவன் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்கான். அப்ப எந்த எல்லைக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது, நாட்டுக்குள்ள அவன் நுழையக்கூடாது. அப்படி நுழைஞ்சான்னா அது வந்து அவன் எடுத்துக்க விரதத்துக்கு விரோதம். அதனால அவன் என்ன செஞ்சான், லட்சுமணன் மூலமாக அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறான். இவன் தான் காரணகர்த்தா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா ஆக்சுவல் செயல்பாடு வந்து லட்சுமணன் மூலமாக அது நடந்தது. விபீஷணன் சரணாகதியை பொறுத்தவரையில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. வால்மீகத்துல உடனே பட்டாபிஷேகம் நடந்தது. யாருக்கு? விபீஷணனுக்கு. அவன் சரணடைஞ்ச உடனேயே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி வச்சிடறான் ராமன். அங்கேயே பட்டாபிஷேகம், இலங்கைக்கு போறது, அங்கேயே சமுத்திரக்கரையிலேயே சமுத்திர ஜலத்தை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிடறான் லட்சுமணன் தான் பண்றாங்க. அதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி பட்டாபிஷேகம் கொடுது. ஆனால் கம்பெனி என்ன செய்யறான், பட்டாபிஷேகம் நடக்கிறது இல்லை. அவன் சொல்றான், ராமன் சொல்றான், உனக்கு நான் தாளோட இலங்கை செல்லும் உன்னதே தந்தைன்னு சொல்றான். ஆனா இவன் ஒத்துக்கிறது இல்லை. ராமன் அடுத்த ஸ்டெப்பு போய் துஞ்சிலை நயனத்தையே சூட்டுதி மௌனம்னு சொல்லி சொல்ற பொழுதுதான் விபீஷணன் முடிக்கிறான். விளைவனே அறியும் மேனால் விபீஷணன் சொன்னா, ஐயா எனக்கு இந்த கிரீடம் வேணாம், களவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கடன்மை தீர இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்து என்றார். பரதனுக்கு என்ன கொடுத்தியோ அதை உன்னை கவுத்திரன்னு போடுன்னு சொல்றான். அப்ப என்ன செய்யறாங்க, ராமனுடைய பாதையை எடுத்து தலையில் வச்சுக்கிறான். எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு சந்தன மரத்துல வச்சு உட்கார வச்சு பாடி விட்டு வளம் செய்கிறார்கள். இதுதான் அவனுடைய பட்டாபிஷேகம் அங்க நடந்தது. ஆனால் யுத்தம் முடிஞ்ச உடனே லக்ஷ்மணன் என்ன செய்ய, லக்ஷ்மணனை கூப்பிட்டு நீ போய் உள்ள போய் அனுமன் ஜாம்பவன் எல்லாரும் போய் இலங்கையினுடைய சிம்மாசனத்திலேயே லக்ஷ்மணனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண சொல்றான். அப்படி அபிஷேகம் பண்ண சொல்லி இலங்கை அரசன ஆன பிறகுதான் விபீஷணன் போய் சீதையை கூட்டிட்டு வரான். சீதையிட்ட அனுமன் போய் செய்தி தான் சொன்னாலும் கூட்டிட்டு வர போல.
புரோட்டோகால் ரொம்ப பிரமாதமா ஃபாலோ பண்ணிருக்காங்க. செய்தி தான் சொல்ல போன அனுமன் கூட்டிட்டு வர போகல. ஆனா கூட்டிட்டு வர்றதுக்கு விபீஷணன் தான் போனா. அது எப்ப இலங்கை ராஜ்யத்தின் மன்னனை ஆன பிறகு தான் கூட்டிட்டு போனான். நம்ம சும்மா நம்ம ஆளுகள்லாம் எழுதி வைக்கல, ரொம்ப கரெக்டா புரோட்டோகாலம் பார்த்து தான் எழுதி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கைகை சொன்ன அந்த பூர்வீகம் காணம் நன்றின்ற அந்த ரூல்ஸ் படி பார்த்தா 14 வருஷமும் ராமன் எந்த நகரத்துக்குள்ளே போன போல எங்கேயுமே போல எங்கேயும் போல. அது மட்டும் இல்ல, சமையல் பண்ணி கொடுத்த சாமானே சாப்பிடல. அதான் சொன்னானே விபீஷன் சொன்னானே இல்லையா, தேனும் மீனும் அமுதனுக்கு எவையதாக திருத்தினன் கொணர்ந்தேன். திருத்தினன்றது சமையல் பண்ணி செய்யறதுதான். திருத்தன் கொணர்ந்தேன் என்கொள் திருவிழா கேட்கிறப்ப நோம் ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டானே தவிர சாப்பிடாது. அது எல்லா இடத்துலையும் சமையல் பண்ணி சமையல் பண்ண பலகாரங்கள் சாப்பிடுறது இல்லை, இயற்கையாக கிடைக்கிறத சாப்பிடுவோம். இப்ப இவ்வளவு நேரமா அறிஞர்கள்லாம் கேட்டாங்க, எதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேன். கேள்வி கேட்டாதான் அவங்களுக்கு வரும். சாக்ரடீஸனுடைய டைலாக்ஸ் பூராமே அவன் பேசினது தான். அவன் ஒரு புத்தகம் எழுதல, பிளாட்டோ தான் எல்லாம் எழுதி வச்சான். அதனால டைலாக்ஸ் ஆஃப் பிளாட்டோ தான், ரிப்பப்ளிக் எல்லாமே அப்படித்தான். அதே மாதிரி நியூட்டன் வந்து ஏதோ மாம்பழம் விழுந்து ஆப்பிள் விழுந்து சொல்லி பேசாம போயிருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை. அது விழுந்ததுனாலதான் கேட்டாங்க, ஏன் கீழே விழுந்து மேலே போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுனாலதான் சயின்ஸே வந்தது. நம்ம ஆளுகள்ல கேள்வி கேட்கறது நம்ம தயங்கவே மாட்டோம். பாஷ்யத்துல வந்து உபனிஷத்தம் பிரம்மசுத்தத்துக்கெல்லாம் பாஷ்யம் எழுதியிருக்காங்க, நம்மளால உரை எழுதியிருக்காங்க. அந்த உரையில என்ன எழுதுவாங்கன்னா, முதல்ல அர்த்தம் சொல்லுவான், ஒரு சூத்திரம் சொல்லி அர்த்தம் சொல்லுவான். இந்த அர்த்தம் சொன்ன பிறகு அடுத்தாப்புல என்ன செய்வான்னா, இந்த அர்த்தத்துல இருக்கிற தப்பு என்ன, சந்தேகம் என்ன, கேள்வி என்னன்னா அடுத்தாப்புல கேட்பான். இவனே கேட்பான். கேட்டுட்டு அந்த சந்தேகத்துக்கு இவனே பதில் சொல்லுவான். இதுக்கு பேரு பூர்வபட்சம் சித்தாந்தம்னு சொல்றது. பூர்வபட்சமும் சித்தாந்தமும் ஒரே இடத்துல எழுதுவான். ஜார்ஜ் இதேபோல் ஒரு டிரான்ஸ்லேட்டர் எழுதுனா சொன்னா, இது எது பூர்வபட்சம் எது சித்தாந்தம்னு தெரியல. அவ்வளவு சின்சியரா வந்து ஆர்கியூ பண்றான், பூர்வபட்சத்தை ஆர்கியூ பண்றான். ஆர்கியூ பண்ணிட்டு சித்தாந்தத்தை முடிப்பான். அந்த மாதிரி கேள்வி கேட்கறது நமக்கு புதுசு இல்லை, நம்ம பாரம்பரியம். அதனால கேட்டது நல்லதுதான். நான் சொல்றது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். நாடிய பொருளை கூடும் ஞானமும் நிறுவனம் தான் வீடியல் வழியதாகவும் ஏரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் செயலை நிறுவற்களைய வாகை சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவோருக்கே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கதவஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாறுதின் நமது ராட்சசாந்தனம். நன்றி, வணக்கம். கம்பர் கலைஞரை வந்து ஒவ்வொரு தலைப்பையும் ஆய்வாளர்கள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு வித்தியாசமான தலைப்பு தான் கொடுப்பாரு. நீங்கள் எத்தனையோ கம்பர் கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருப்பீர்கள். இந்த மாதிரி ஒரு புதியவான ஒரு தலைப்பு எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீர்கள். அந்த வகையிலே இந்த புதுமையான ஒரு நிகழ்ச்சியை கண்டுபிடித்த ஒரு அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய முறையாக நன்றி கூறுவதற்காக வேலாயுதன் அவர்கள் இருந்தார்கள். அதற்கு முன்பாக ஒரு ஐயா அவர்கள் வருமான வரி ஆணையாளர் அவர்கள் திரு சங்கலிங்கம் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் தயவுசெய்து நாளைக்கு ஒரு நாள் நினைக்கின்றேன். அருட்செல்வர் சகர் சீதாராமன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.